ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஜிகே. இது உங்களுக்காக. இது ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி 2005 காலை 8:30 மணி. பிரேசில் நாட்டின் ஃபோர்டாலிசா நகரத்தில் இருக்கும் மத்திய புலனாய்வுத்துறைக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வருது. வங்கியில் கொலை நடந்திருப்பதாக ஒரு தகவல். அதிகாரிகள் இந்த தகவல் பெரிதாக உழுக்கவில்லை. வங்கி திறப்பதற்கே இன்னும் நேரம் இருக்கும் காலை பொழுதில் கொள்ளை என்பது பெரிய செய்தியாக அவர்களுக்கு இருக்கவில்லை. ஆர்வம் இல்லாமல் அதிகாரிகள் கிளம்பினார்கள். வங்கிக்கு வந்த பிறகுதான் தெரிந்தது, அது வழக்கமான திருட்டாகவோ கொள்ளையாகவோ இல்லை. தொலைபேசி அழைப்பு அதிகாரிகளுக்கு வந்தது திங்கட்கிழமை. ஆனால் அதற்கு முதல் வார இறுதியிலேயே வங்கிக்குள் கொள்ளையர்கள் புகுந்திருந்தனர். எந்தவித அவசரமும் தட்டுப்பாடுமின்றி தெளிவாக செயல்பட்டிருக்கிறார்கள். வாரத்தின் இறுதி வேலைதான் அன்று. வங்கியில் கஜானா நிரம்பியிருந்தது. எல்லாம் புத்தம் புது நோட்டுகள் மக்களின் புழக்கத்துக்காக கொண்டு வரப்பட்டன. வங்கிக்கு வந்து சேர்ந்திருந்தன. பழைய நோட்டுகளும் தனியாக இருந்தன. பழைய நோட்டுகளின் அளவுக்கு ஈடாக புது நோட்டுகளும் அச்சடிக்கப்பட்டு இருந்தன. 2 நோட்டுகளும் வாரத்தின் இறுதி நாட்களில் வங்கியில் இருந்தன. வங்கிக்குள் புகுந்தவர்கள் தெளிவாக இருந்தார்கள். பழைய நோட்டுகளை மட்டுமே கொள்ளையடித்தார்கள். பழைய நோட்டுகள் மாற்றப்பட்டுவிடும் என்பதால் வங்கி அதிகாரிகளும் அவற்றின் வரிசை எண்களை குறிவைக்கவில்லை. ஆகவே அந்த பழைய நோட்டுகள் எங்கு புழங்குகின்றன என தேடி கண்டுபிடிக்கவும் முடியாது. மொத்தமாக 224 கோடி ரூபாய் அளவுக்கான பணம் கொள்ளை போயிருந்தது. உலகின் பெரிய கொள்ளைகளில் ஒன்றாக அந்த கொள்ளை இருந்தது. வங்கிக்குள் நுழைந்தவர்கள் கஜானாவை கொள்ளையடிக்கப்பட்ட 80 மீட்டர் நீளத்துக்கு சுரங்கப்பாதை வெட்டப்பட்டிருந்தது. சுரங்கப்பாதை என்றாலும் அது சாதாரணமான சுரங்கப்பாதை இல்லை. உள்ளேயே மின்சார வசதி ஏற்படுத்தப்பட்டிருந்தது. விளக்குகள் பொருத்தப்பட்டிருந்தன. குளிர் சாதன வசதியும் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. மரப்பலகைகள் பொருத்தப்பட்டிருந்தன. கம்பிகளுக்கு ஊடாக சிமெண்ட் கொட்டப்பட்டு கட்டப்பட்டிருந்த கான்கிரீட்டை துளைத்து பொருத்தப்பட்டிருந்தன. இவை எல்லாம் நடந்திருந்தன. எந்தவித உயிர் சேதம் இல்லாமல், கத்தியின்றி இரத்தமின்றி தெளிவாக திட்டமிட்டு நிதானமாக வேலை செய்து கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. ஆச்சரியங்கள் இதோடு முடிக்கப்படவில்லை. வங்கியின் கஜானாவை சென்றடைந்த சுரங்கத்தின் மறுமுனை வங்கியிலிருந்து ஒரு கட்டடம் தள்ளி இருந்தது. சில நாட்களுக்கு முன்புதான் அந்த கட்டடம் வாடகைக்கு விடப்பட்டிருந்தது. வாடகைக்கு வந்தவர்கள் புதிதாக செயற்கைப்புல் தொழில் தொடங்கவிருப்பதாக சொல்லி அந்த கட்டடத்திற்கு வந்திருக்கிறார்கள். செயற்கைப்புல் தயாரிப்பு நிறுவனம் என்ற பெயரில் கட்டடத்தை வாடகைக்கு எடுத்திருந்தார்கள். திங்கட்கிழமை காலை வரை அவர்கள் செயற்கைப்புல் தயாரிக்க வந்ததாக அந்த பகுதியினர் நம்பினார்கள். அனைவரும் நினைத்திருந்தனர். தொழிலை விளம்பரப்படுத்த இலவச தொப்பி கொடுத்திருந்தாங்க. விளம்பர நோட்டீஸ்களை கொடுத்திருக்காங்க. எவரும் துளி கூட சந்தேகம் வரல. தப்பும் போது கூட வாடகைக்கு எடுத்த இந்த கட்டட அறை முழுமையாக வெள்ளை பவுடரை கொட்டி இறைச்சி செஞ்சுருக்காங்க. வெள்ளை பவுடர் கொட்டினால் ரேகைகள் கண்டுபிடிக்க கடினம். கொள்ளையர்களை பற்றி மொத்தமாக கிடைத்தது ஒரே ஒரு துப்பு மட்டும்தான். சுரங்கம் துவங்கப்பட்ட கட்டடத்தில் குடி வருவதற்காக கொடுத்த அடையாள அட்டை மட்டும்தான் துப்பு. அந்த அடையாள அட்டையின் இருந்த பெயர் பவுலோ ஜெர்சியோ டி சோசா. 3 மாதங்களுக்கு முன்னால் வாடகைக்கு எடுக்கப்பட்டிருந்த கட்டிடம். இவையெல்லாம் சரி. கொள்ளையர்கள் மண் தோண்டியிருப்பாங்கல்ல, அந்த மண்ணெலாம் எங்கே போயிருக்கு? வாங்க அதை பற்றி சுவாரஸ்யமாக பார்க்கலாம். கொள்ளையர்கள் நடத்திய போலி நிறுவனம் செயற்கை புல் உற்பத்தி செய்யும் நிறுவனம். கரெக்டாக பல முறை அந்த கட்டிடத்திலிருந்து மண் ட்ரக்குகளில் வெளியேற்றப்பட்டிருக்கிறது. புல் வளர்ப்பதற்கும் அதற்கு பயன்படுத்துவதற்குமான மண்ணாக இருக்கலாம் என சுலபமாக பிறரால் கருதப்பட்டது. மேலும் கட்டடத்தில் வசித்த போது அண்டை வீட்டார் எவருக்கும் சந்தேகம் வரவில்லை. விசாரணையில் அந்த கட்டடத்தின் தொழில் நடத்திய கொள்ளையர்கள் அனைவரும் நல்ல சுபாவம் படைத்தவர்களாக அண்டை வீட்டார் கூறினர். நன்றபடியாக எல்லார்கிட்டையும் பழகியிருக்காங்க. வாரத்தின் இறுதி நாளில் வங்கி விடுமுறை. கஜானாக்கள் கொள்ளையர்கள் நுழைந்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 3.5 டன் எடையுள்ள நோட்டுகளை சுரங்கத்தின் வழியாக வெளியே கொண்டு சென்றிருக்கின்றனர். 1 டன் என்பது 1000 கிலோ. மொத்தமாக 28 பேர் கொள்ளையில் பங்கேற்றிருக்கிறார்கள். அவசரமாக காலையில் எழுந்து ஓடிய புலனாய்வு அதிகாரிகளுக்கு என்ன செய்வது என தெரியவில்லை. கையில் இருந்த துப்புக்கள், ஒரு பெயரும் ஒரு அடையாள அட்டையும் மட்டும்தான். அவற்றை கொண்டு மற்ற குற்றவாளிகளை எவ்வளவு சீக்கிரம் நெருங்கிவிட முடியும் என்ற கேள்வியும் எழுந்திருந்தது. அக்டோபர் 9, 2005 ரியோ நகரத்தின் மேற்கே 200 மைல்களுக்கு அப்பால் இருந்த சாலையில் ஒரு உடல் கிடந்தது. தோட்டாக்களால் சல்லடையாக்கப்பட்டிருந்தது. உடல் இறந்தவரின் பெயர் லூயிஸ் பெர்னாண்டோ ரிபெய்ரோ. 2 மாதங்களுக்கு முன் நடந்த வங்கி கொள்ளைக்கு தலைமை தாங்கிய நபர். 20 வயதான நபர். ஒரு தோட்டா செலவின்றி நிகழ்த்தப்பட்ட கொள்ளை பணம் கைக்கு வந்த பிறகு தோட்டாக்கள் அவரை தேடி சென்றிருக்கின்றது.
ஆகஸ்ட் மாதத்தில் கொள்ளை நடத்தப்பட்ட பிறகு காவல்துறை விசாரணையில் இறங்கியது. வங்கியும் தன் விசாரணை தொடங்கியது. முதல் முக்கியமான துப்பு ஒன்று கிடைத்தது. வங்கிக்குள் இருந்த கேமரா, அலாரம் எதுவும் கொள்ளை நடந்தபோது செயல்படவில்லை. வங்கிக்குள்ளிருந்து யாரோ கொள்ளையருக்கு உதவி செய்திருக்கிறார்கள். கொள்ளையர்கள் தங்கியிருந்த வீட்டுக்கு அருகே இருந்தவர்கள் எவரும் துளையிடும் சத்தம் எதையும் கேட்கவில்லை. நகரத்தின் சத்தத்தில் துளையிடும் சத்தம் கேட்காமல் போயிருக்கலாம். வங்கியில் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது தெரிந்தபோது கொள்ளையர்கள் நகரத்திலேயே இல்லை. 11 கார்களில் பணம் பிரிக்கப்பட்டு வெவ்வேறு இடங்களுக்கு சென்று கொண்டிருந்தனர். கொள்ளை நடந்த அடுத்த நாளில் பிரேசிலின் இன்னொரு பகுதியில் ஒருவர் 10 கார்களை விலைக்கு வாங்கினார். அந்த 10 கார்களுக்கான பணத்தையும் சுட சுட ரொக்கமாக கொடுத்திருக்கிறார். இத்தனைக்கும் கார்கள் விற்கப்பட்ட பகுதி பணக்காரர்கள் வசிக்கும் பகுதி கிடையாது. காவலருக்கு மூக்கு உயர்த்தது. கார்களை கொண்டு சென்ற ஒரு டெய்லரை லாரியை காவல்துறையினர் மடக்கி பிடித்தனர். ட்ரெய்லரில் இருந்த கார்களில் கத்தையாக பழைய நோட்டுகள். 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தது. கிட்டத்தட்ட 14 கோடி ரூபாய் கொள்ளை பணம் மீட்கப்பட்டது. உலகின் பெரும் வங்கி கொள்ளைகளில் இடம் பிடித்த கொள்ளையர்களின் முடிச்சுகள் அவிழத் தொடங்கின. ட்ரெய்லர் லாரியில் பிடிக்கப்பட்டவர்கள் திட்டத்துக்கான கர்த்தாக்கள் இருந்த திசைகளை சுட்டி காட்டினர். கொள்ளையர்கள் தங்கள் சென்ற தடம் அனைத்தையும் அளிக்க வேண்டிய தேவை எழுந்தது. ஒரு வங்கி கொள்ளையாக நிற்க வேண்டிய சம்பவம் துப்பாக்கி சுடும் நிலைக்கு ஏற்பட்டது. கொள்ளையடிப்பதற்கு 3 மாதங்களுக்கு முன்னரே வங்கிக்கு அருகே இருக்கும் இடத்தில் குடிவந்து விட்டனர். எங்களுக்கு எந்த சந்தேகம் வரவில்லை. வந்திருந்த முதல் வேளையாக நாங்கள் போலீஸுக்கு தகவல் கொடுத்திருப்போம் என்கிறார் கொள்ளையர்கள் தங்கியிருந்த வீட்டுக்கு அருகில் இருந்த ஓட்டலின் உரிமையாளர் மார்க்கோஸ். கொள்ளையர்கள் எல்லோரும் புனை பெயர்கள் வழங்கப்பட்டிருந்தன. தலைமையில் இருந்தவனுக்கு பெயர் பிக் பாஸ். ஆர்மட்டிஸ்லோ என்பது ஒருவனின் பெயர். ஜெர்மன் எனவும் ஒருவனுக்கு பெயர். எவரும் எவரையும் பற்றி தனித்தகவல் தெரிந்துவிடக்கூடாது என்பதில் கொள்ளையர்கள் முக்கியமாக செயல்பட்டிருக்கிறார்கள். கொள்ளையர்களின் தலைமைக்கு அடுத்து முக்கிய பொறுப்பில் இருந்தவன்தான் பெர்னாண்டோ என அர்த்தம் தெளிக்கும் யங் பெர்னாண்டோ என பெயர் பெற்றவன். அவன்தான் ரியோ நகரத்துக்கு அப்பால் இருந்த சாலை ஒன்றில் தோட்டாக்களால் துளைக்கப்பட்டு இறந்து கிடந்தான். அவனின் குடும்ப உறுப்பினர் வந்து உடலை அடையாளம் காட்டினர். வங்கி கொள்ளை நடந்தவுடனேயே வேறு நகரத்துக்கு லூயிஸ் பெர்னாண்டோ தப்பி சென்று விட்டான். அங்கேயே தலைமறைவாக இருந்தவன் தலைப்பு செய்திகளுக்கு வந்தது அவன் இறந்த பிறகுதான். ஆனால் அதற்கு முன் அவன் கடத்தப்பட்டிருந்தான். லூயிஸ் பெர்னாண்டோவின் குடும்பத்தினர் அவன் அக்டோபர் 7ஆம் தேதியே கடத்தப்பட்டு விட்டதாக கூறினர். அவனை விடுவிக்க 63 கோடி ரூபாய் பணம் கேட்கப்பட்டிருந்தது. குடும்பத்தினர் காவல்துறையின் உதவி நாடவில்லை. அவர்களே சென்று அந்த பணத்தையும் கடத்தியவர்கள் கொடுத்திருந்தார்கள். ஆனால் கடத்தியவர்கள் லூயிஸ் பெர்னாண்டோவை விடுவிக்கவில்லை. பணத்தை வாங்கி கொண்டு அவர் வந்துவிடுவார் என சொல்லி சென்றிருக்கிறார்கள். பிறகு பெர்னாண்டோ சாலையில் பிணமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 36 பேர் கொள்ளைக்கு துணை போனதாக கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்களில் 24 பேர் சிறையில் அடைக்கப்பட்டனர். மொத்தமாக 133 குற்றங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கொள்ளை நடந்து முடிந்த 1 வருடத்துக்குள் 6 கடத்தல் சம்பவங்கள் நடத்தப்பட்டன. எல்லா சம்பவங்களும் லூயிஸ் பெர்னாண்டோவின் சம்பவங்கள் போலிருந்தன. கடத்தப்பட்டவரின் குடும்பங்களில் பணம் கேட்டு மிரட்டப்பட்டு பின்பு அவர்களும் பணத்தை கொடுத்திருக்கிறார்கள். கடத்தப்பட்டவர்களும் வீடு திரும்பியிருக்கின்றனர். 2006ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்பட்ட இவாந்தரோ ஹெலோலின் உயிரற்ற உடலம் கண்டெடுக்கப்பட்டது. இந்த நாள் வரை கொள்ளையர்கள் தேடும் படலம் நடந்து கொண்டே இருக்கிறது. மொத்தமாக இதுவரை 140 கோடி ரூபாய் வரை கொள்ளையடிக்கப்பட்டன. பணம் மீட்கப்பட்டிருக்கிறது. பணம் இதுக்கு மேல் கண்டுபிடிக்கப்படுவதான வாய்ப்பு மிக மிக குறைவு என்கின்ற காலகட்டத்தை நெருங்கிவிட்டோம். இத்தனை ஆண்டுகளில் பணத்தின் பெரும்பகுதி செலவழிக்கப்பட்டிருக்கலாம். வங்கி கருத்துக்களை போன்றவை நம்மை விழுங்கவும் கூடியவை. கருந்துளைகளை பற்றி தெரிந்து கொள்ளவில்லை எனில் நமக்குத்தான் ஆபத்து. இனிமையாக பழகும் அந்த அண்டை வீட்டுக்காரர்களான பவுலோ ஜெர்சியோ இன்னும் காவல்துறையிடம் பிடிபடவில்லை. அவன் இன்னும் எங்கேயோ உலகில் இனிமையான புன்னகையுடன் உலாவிக் கொண்டிருக்கிறான். அவன் உங்களிடம் என்னிடம் சிரித்து பேசி கொண்டிருக்கலாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.